நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி நாங்கள் யுத்தம் பண்ணுகிறவர்கள் கிடையாது. நல்லா கவனிச்சு சொல்றாரு, நாங்கள் நடக்கிறதெல்லாம் மாம்சத்தை நடக்கிறோம். ஆனா எங்களுடைய வார்ஃபேர், எங்கள் சண்டையெல்லாம் என்ன கிடையாது, கையை வச்சு காலை வச்சு கண்ணை வச்சு வாயை வச்சு கிடையாது. வாயை நாங்கள் யூஸ் பண்றோம், காலை யூஸ் பண்றோம், கையை யூஸ் பண்றோம். ஆனா எதுக்கு யூஸ் பண்ணோம்? அதுதான் யூஸ் பண்றோம். ஆனா யுத்தத்துக்கு என் வாயை, என் கைகளை, என் கால்களை நான் பயன்படுத்துவது கிடையாது. சொல்றத பாருங்க. அடுத்து, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்கள், நல்லா கவனிச்சுக்கணும், தர்க்கம் எங்க எழும்போம்? இங்க எழும்போம், மாம்சத்துல மூளையில எழும்போம். எப்படி இது எப்படி அது எப்படின்னு எழும்போம். அந்த தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புற எல்லா மேட்டிமையும், தேவனை அறிகிற அறிவு எழும்போம். எப்படி எப்படி நான் சொல்ல பாருங்க. ஒரு புருஷன் அறியாம ஒரு கன்னிகை என்ன பண்ண முடியாது? கர்ப்பவதி ஆக முடியாது. கர்ப்பவதி ஆகணும்னா புருஷன் வேணும். அது எப்படி மரியாள் மட்டும் குழந்தை பெற்றெடுத்திருப்பா? ஆர்குமெண்ட், சயின்ஸ் ஆர்குமெண்ட், சயின்ஸ் ஆர்குமெண்ட். ஏய், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அவர் செய்வார். அவரால் முடியாத ஒன்றும் கிடையாது. மண்ணையே மனிதன் ஆக்கினார்னா மனிதன் எப்படி வந்தான்? மண்ணில தான் வந்தான். அப்படின்னு சொன்னா என் ஆண்டவரால் அதை விட செய்ய முடியும். ஆமென், ஆமென். 10 வருஷம் ஆச்சு, இனிமேல் எங்க குழந்தை பெற்றெடுக்க போறேன். 10 மாசம் ஆயிடுச்சு, எப்படி குழந்தை பெற்று போறேன்? அப்படி சொல்லாத. ஏன் 100 வயசானாலும் பெற்றெடுக்க முடியும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இதுதான் அவரை பற்றி அறிவு. அவரை பற்றி அறிவு. பிசாசுனா அவரை பற்றி அறிவுக்கு விரோதமா பேசுவான். இல்ல இல்ல, இது இப்படி ஆயிப்போச்சு, அப்படி ஆயிப்போச்சு, இது எப்படி நடக்கும், அப்படி நடக்கும். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் அவன் என்ன பண்ணுவான்? எழும்புவான், எழும்புவான். அது முடியாது அப்படின்னு வருவான். அந்த எண்ணத்தை என்ன பண்ணுமா? நிர்மூலமாக்கணும். எந்த எண்ணத்தையும், இருங்க இருங்க இருங்க, எந்த எண்ணத்தையும் அப்படின்னு அர்த்தம், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய், கர்த்தருடைய சத்துவத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஆவிக்கு விரோதமாய் என்ன பண்ணா? நீ தேவனை போல மாறுவ, இதை சாப்பிடுன்னு சொன்னா பார்த்தியா, அந்த மாதிரி எண்ணங்களை கொடுப்பான், எண்ணங்களை கொடுப்பான். அப்ப என்ன, அந்த மாதிரி எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்தல இருக்கிறோம். அப்போ உனக்குள்ள எழும்புற அந்த அந்த எண்ணங்களை, அந்த விருப்பங்களை, அந்த மேட்டிமைகளை என்ன பண்ணணும்? சிறைப்பிடிக்கணும். இதாங்க கிறிஸ்துவம், இதாங்க வாழ்க்கை. உனக்குள் இருக்கிற ஆதாமத்தன்மை, உனக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் தன்மை. கிறிஸ்து உங்களுக்குள் எழும்ப பார்க்கும் பொழுது ஆதாமை தன்மை, மனுஷியத்தன்மை எழும்பும், எதிராக நிற்கும், கர்த்தருக்கு விரோதமா நிற்கும், அவருடைய வார்த்தைக்கு விரோதமா நிற்கும், அவருடைய ஆவிக்கு விரோதமா நிற்கும். நீங்க என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சி இது தேவ ஆவிக்கு விரோதமானது, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதம் என்ன பண்ணணும்? சிறைபிடிக்கணும். எப்படி 10 ரூபா போட்டா 100 ரூபா வருமா? இதெல்லாம் சும்மா சொல்லினுங்கிறாரு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? சில்லற மாத்தி நம்ம உறவு போடுவோம். எஸ், வெரி குட், உங்கள் விசுவாசம் உங்களுக்கு ஆகட்டும். ஆமென். இது எழும்புறம் பார்த்தியா, அந்த எண்ணத்தை தான் நீங்க என்ன பண்ணணும்? சிறைபிடிக்கணும். இந்த யூடியூப்லாம் பாருங்களேன், இந்த காணிக்கை கொடுக்குறது பேசும் பொழுது நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பான்? ஆப்போசிட்டா பேசியிருப்பான். அற்புதம் நடக்குதா, அதுக்கு ஆப்போசிட்டா பேசியிருப்பான். நானா கேட்கிறேன், செங்கடலை பிளந்தவருக்கு ஏன் அற்புதம் செய்ய முடியாதா? மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குறது பிரசங்கம் பண்றீங்க. இப்போ நம்ம வீட்டில் தண்ணியை ஜெபம் பண்ணி கொடுத்தா அது உனக்கு நோயை குணமாக்காதா? பவுலுடைய கட்சிப்பு போட்டு டவலை போட்ட உடனே பேய்கள் ஓடுது. ஏன் இங்கிருந்து ஏன் கட்சிப்பு தூக்கிப்பட்ட சுகமாவாதா? எங்க அப்ப நடந்து இப்ப நடக்க. இதுதான் தர்க்கம், இதுதான் தர்க்கம். இப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம என்ன பண்ணணும்? சிறைப்பிடிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய், கிறிஸ்துக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த எண்ணத்தையும் நீங்க என்ன பண்ணணும்? சிறைப்பிடிக்கணும். இதான் பிரச்சனை. இவன் ஒரு தாளந்து வாங்கினது ஏன் தெரியுமா? என்ன பண்ண? பச்சு வச்சிட்டான். ஏன் தெரியுமா? அவர் கெட்டவர், கடினமானவர் அப்படின்னு நினைச்சிட்டான். உங்க வாழ்க்கையில உங்க தாளந்துகளுக்கு, உங்களுடைய திறமைகளுக்கு, உங்களுடைய வல்லமைகளுக்கு எதிராக நிற்பது பிசாசுடைய எண்ணங்கள். ஆண்டவரை குறித்த சொல்லிரு தவறான எண்ணங்கள். பாருங்க, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இன்னொரு சக்தி உள்ளுந்து எழும்போம். அங்க சொல்றோம், தேவனை அறிகிற அறிவு கிருபையிலும் சமாதானத்தை பெருக பண்ணும். அதோட நிக்கல. அடுத்த வசந்த வாசிங்களா, அந்த 2 பேதுருல
மகிமையினாலும் காருண்யத்தினால் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்த அருளினது மன்றி இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எவைகளினாலே? தேவனை அறிகிற அறிவினால. உனக்கு சாப்பாடுக்கு வேண்டியது, பரிசுத்தத்துக்கு தேவையானது, விசுவாச தேவன் எல்லாத்தையுமே அவருடைய திவ்ய வல்லமை, தேவனை அறிகிற அறிவினால வல்லம் வரும். அந்த வல்லமைக்குள்ளே இவ்வளவும் அடங்கியிருக்கு. அது ஒரு பேக்கேஜ். தேவனை அறி ஒரு பேக்கேஜே கிடைச்சிடும். ஆமென். இதை தான் தடுப்பான். நீ ஆண்டவர் அறிந்து கொள்ளக்கூடாது. நிறைய நேரங்களில் வசனத்தை கேட்க தடுப்பான். நல்ல வசனங்களை கேட்க தடுப்பான். கர்த்தரை பற்றி சொல்லுவது, அவர் செய்த செயல்களை பற்றி பேசுவதற்கு என்ன பண்ணுவான்? செவி கொடுக்காதுன்னு சொல்லுவான். நீங்க உட்கார்ந்து தான் இருப்பீங்க, ஆனா உங்க எண்ணங்கள் என்ன பண்ண? சிறைபிடிச்சு வச்சிருப்பான். நிறைய சிறைபிடிச்சு வச்சிருப்பான். தர்க்கங்கள் எழும்பும். அந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளுக்குள்ள போகக்கூடாது. போனால் அது முளைச்சிடும். ஆனா உள்ள போகாத அளவுக்கு என்ன பண்ணுவான் தெரியுமா? இங்க அங்கேருந்து என்ன பண்ணுவான்? என்ன சொல்லுவான்? அவர் முடிமட்டை எப்பவுமே கருப்பாவே இருக்குது. எப்படி? அங்க உட்கார்ந்து யோசிச்சிருப்பீங்க. டை அடிக்கிறாரா? எப்படி? அங்க உட்கார்ந்து யோசிப்பீங்க. அது முக்கியமா? அவர் டை அடிக்கட்டும் அல்லது வெள்ள முடிய வரட்டும், எவனோ பட்டும், எனக்கு தேவை வார்த்தை வருதா? எதுக்கு வந்து உட்கார்ந்துங்கிற? அதான் சொன்னாரு, விரியன் பாம்பு குட்டிகளே. யோவான் சொல்றான், இயேசு கேட்கிறாரு, எதுக்குடா நீங்க அங்க போனீங்க? அவன் ஒட்டக மயிரை தரித்து வந்தான், அதை பார்க்க போனீங்களா? அழகா அசைது நானுல, அதை பார்க்க போனீங்களா? அவன் எவ்வளோ அழகா சொன்னான். உண்மையாக நீங்க பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு போயிருந்தா, இயேசுவின் வருகை எதிர்பார்த்து போயிருந்தா, இந்நேரம் நான் வரும்போது மனம் திரும்பி வந்திருப்பீங்கடா. அவன் வழியை ஆயத்தம் பண்ண வந்தான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தான். அந்த வழியை உங்களுக்கு காண்பிக்க வந்தான். அவன் காண்பித்த வழியை விட்டுட்டு அவன் ட்ரெஸ்ஸையும் அந்த வனாந்திரத்தில் அந்த நானும் அசையும் அதையும் பார்த்துட்டு வந்து நிற்கிறீங்க. இங்க கேட்பறேன்னு கேட்க மாட்டேங்கிறீங்களா? இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் அவன் அங்கே இருக்கிறான். அது தவிர மாதம் கடைசியில் எல்லாருக்கும் சோறை போட்டு சாயந்தரமான 3 நாள் கூட்டம் நடத்தி ஜெபம் நடத்துகிறான். எதுக்கு போனீங்க நீங்கள்? சோறை திங்க போனீங்களா? அல்லது புது துணியை காட்ட போனீங்களா? அல்லது அவன் டை வச்சிருக்கானா இல்லையா அப்படின்னு பார்க்க போனீங்களா? கேட்பறா கேட்க மாட்டாரா? சொல்ல மாட்டீங்களே. ஆமென். புரிஞ்சுக்கணும். கையை உயர்த்தி இந்த வருஷத்தோட இந்த ஆராய்ச்சியெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும். ஆமென். எனக்கு தேவை வார்த்தை வருதா, புல் வருதா, சோறு வருதா, கப்புன்னு கவிக்கணும். எப்படி பெட்ஷீட் வாங்கினோடனே கபகம்னு ஓட, நீ பிள்ளைங்களாம் அனுப்பி விட்டீங்க போன்னு, அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆவலாய் ஓடி வரணும். அதை விட ஓடி வரணும். அதான் இவன் சொல்றான், மானானது நீரோடையை வாஞ்சிக்கிறது போல. ஆமென். அதை விட இது ஜஸ்ட் அவ்வளவுதான். ஒரு 3 மாசத்துல என்ன ஆயிடும்? கிழிஞ்சிடும். ஆனா லைஃப் லாங்கா உனக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கும்? ஊறிக்கொண்டே இருக்கும் நித்திய ஜீவன். ஆமென், ஆமென், ஆமென். அதுதான் முக்கியம். இது தப்பு கிடையாது. இன்னும் 4 வேகம் கூட ஓடி வரலாம். ஆனா அதை விட வேகமா மான போல ஓடணுமா? ஆமென், ஆமென், அல்லேலூயா. நேரம் இல்லை. இன்னொரு காரியத்தை மட்டும் சொல்லி நடந்து முடிச்சிடறேன். நான் என்ன சொல்ல பாருங்க, மத்தேயில அவர் சொல்றான், அவரை குறித்து தப்பா சொல்றானா? அப்புறமா என்ன சொல்றான்? பயம். என்ன பயம்? ஐயோ, விதைச்சா முளைக்காம போச்சுன்னா, விதைச்சா முளைக்காம போச்சுன்னா, வராம போச்சுன்னா, நடக்காம போச்சுன்னா பயம். தேவனோடு கூட சரியான உறவு இல்லைன்னா, நீ தேவனோடு கூட நல்ல பழகினா தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். பயம் வரும். பயந்தியானா காரியத்தை செய்யவே மாட்டேன். காணிக்க போகிறது உனக்கு கஷ்டமா தெரியும், ஜெபம் பண்ணுறது உனக்கு கஷ்டமா தெரியும், ஆராதிக்கிறது கஷ்டமா தெரியும், சர்ச்சுக்கு போகிறது கஷ்டமா தெரியும்.
எல்லாமே கஷ்டமா தெரியும். பயம் உனக்கு என்ன பண்ண பாருங்களா, பயந்து என்ன பண்ணிட்டான் பாருங்க, கொண்டு போய் போச்சு வச்சிட்டான். அநேகர் இப்படிதான் தன்னுடைய திறமையை போச்சு வச்சுக்கிறீங்க. ஏன்? பயம். நாம போய் சொன்னா எங்கன்னா கேட்பாங்களா? நாம போய் சண்டே கிளாஸ் நடத்தினா எப்படி? நாம போய் எப்படி சொல்லி தர முடியும்? ஹலோ, ஆண்டவர் வரும்போது உங்கள் கைகளிலே கணக்கு கேட்பார் என்று மறந்துடாதீங்க. கண்டிப்பா வரப்போகிறார். உங்கள் கைகளை கொடுக்கப்பட்ட பாட்டு தாளந்தா வா, நான் பாட போறேன். ஆமேன். என் பாட்டை யார் ரசிக்கிறாங்க? இல்லை, ஐயோ என்னெல்லாம் பாட, நான்லாம் பாடினாக்கா என்னை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியல, எனக்கு கிண்டல் வைப்பாங்களே. பாடுறவங்கெல்லாம் என்ன சுதி இதுன்றாங்களே, அதோட பாடுறாங்க நினைக்கிறீங்களா? எந்த நயமும் கிடையாது, சுதியும் கிடையாது, ஜதியும் கிடையாது. அது பாட்டு தான் பாடிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு நாளாவது நீ நல்லா இல்லைன்னு சொல்கிறாரா? நான் பாடுற பாட்டு எனக்கு இன்பமாக இருக்குது, என் ஆண்டவருக்கு இன்பமாக இருக்குது, நான் பாடுறேன். உனக்கு அருவருப்பாக தான், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். குரலை கொடுத்தவர் அவர், அந்த அந்த விருப்பத்தை கொடுத்தவர் அவர். அதை நான் செஞ்சுட்டே இருப்பேன். உனக்காக நான் பாடலை, என் ஆண்டவருக்காக நான் பாடுறேன். ஆமேன். ஆனால் நம்ம மைக் படுத்துக்கிறிய சொல்லிட்டு போ, எனக்கு தைரியம் இருக்குது. நான் 1 2 போகிறேன், 2 4 போகிறேன், 5 10 போகிறேன். ஆமேன். அதை விட அதிகமாக்க போகிறேன். ஆமேன். அவர் தாளந்த, அவர் திறமையை நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் எரிந்து சாம்பலானாலும் பரவாயில்லை, அவர் எனக்குள்ள பிரகாசமாக இருக்கணும். இந்த எண்ணம் வரணும். ஆமேன். போட்டுட்டு 2025 ஜப கூட நடத்தாமல், சுவிசேஷம் பண்ண போகாமல், சண்டே கிளாஸ் நடத்தாமல், பாட்டு பாட வராமல், ஜப கூட பைபிள் வராமல் இருந்தீங்க, இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், அவ்வளோதான். சபிக்கவே வரமாட்டேங்குது மனசு. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. நேரம் ஆனாலும் பரவாயில்ல, கடைசி ஆறாது இந்த வருஷத்தில். ஆமேன். புரிஞ்சுங்க. அவன் சொல்கிறான் போச்சு வயசு ஆண்டவர்ன்றான். ஆண்டவர் பார்த்தோன்னு ரொம்ப நல்ல நீ உயர்வா சொன்ன நினச்சிக்கிறடா நீ, அப்படியே சொன்னார். பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. இருங்க இருங்க இருங்க. அவன் சொல்கிறான், நீ கடினமுள்ள மனசுக்காரு, என்ன பயந்துட்டு ஆண்டவரை நான் பொலிச்சு வச்சுட்டேன்னு சொல்கிறான். அடப்பா, என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணியிருக்கணும்? ஐயா கிட்ட போயிட்டு என்ன பண்ணியிருக்கணும்? ஏண்டா பயந்த? பயப்படாத பயப்படாத, அப்படியே சொன்னார். பயப்படாதுன்னு சொன்னாரா? எல்லாரும் எப்பவுமே ஆண்டவர் சோப் போட்டு பண்ண நினைக்கிறீங்க. எப்பவுமே மயிலர் வச்சு என்ன பண்ணுவார்? தடவார் நினைக்கிறீங்க. எப்பவுமே ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? இறகு வச்சு என்ன பண்ணுவார்? நான் இன்னும் தூங்குப்பா, இன்னும் தூங்குப்பா, நீ 10 மணிக்கு வாப்பா சர்ச்சைக்கு, இன்னும் தூங்குப்பா, நீ இப்படியே இரு, நீ ஒன்றும் பண்ணாது, அப்படியே இருன்னு சொல்லுவேன் நினைக்கிறீங்க. அதான் என்ன சில நேரத்தில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? மயில் இறகு வச்சு தடவார் நினைக்கிறீங்க. என்ன சொல்ற பாருங்களேன். பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. நீ ஊழியக்காரன் தான், என் பிள்ளை தான், நீ எனக்கு வேலை செய்ய தான் வந்திருக்கிற, உனக்கு தாளத்து கொடுத்த உண்மைதான். ஆனால் நீ யார் தெரியுமா? ரொம்ப பொல்லாத ஆள், பொல்லாத மனுஷன். பக்கத்தில் கை கொடுத்து எப்படி நம்ம வசதி எப்படி பக்கத்தில் கை கொடுத்து சொன்ன. பாட்டு பாடுற வரம் இருக்கா? பாட்டு பாடு. ஜெபிக்க முடியுமா? ஜெபம் பண்ணு. இயேசுவை பற்றி சொல்லணுமா? சொல்லு. நீ பிஸ்னஸ் மேனா? செய். நீ டாக்டரா? அதில் நான் என்ன பண்ணுவேன்? கம்ஃபர்ட்டாக இருப்பேன். நான் அதில் கம்ஃபர்டபுளாக எல்லாருக்கும் என்ன பண்ணுவேன்? பண்ணுவேன். என் பிஸ்னஸில் எல்லாருக்கும் வேலை செய்வேன். என்னால் முடிந்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? தாளந்தை யூஸ் பண்ணுவேன், என் டேலண்ட்டை யூஸ் பண்ணுவேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். சொல்கிறாரு, நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்துல சேர்க்க அறிந்திருந்தாயே. உனக்கு நல்லா தெரியும். தெரிந்த பிறகு அடுத்து அவனுடைய தெரிந்திருந்தோம் பாருங்க, நீ என் பணத்தை கொண்டு போயிட்டு வட்டி கூட்டுனா கூட நல்லா இருக்க மாடா. ஆமேன். எப்பவுமே ஆண்டவர் மயிலர்களை போட்டு தடுவார் நினைக்காதப்பா. ஆமேன், ஆமேன். நம்ம நினைக்கிறோம் காட் கேரக்டர் எப்பவுமே அன்பு இறக்கம், ரைட்டு தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவர் வரும்பொழுது அந்த அன்பும் அந்த இரக்கமும் உனக்கு முன்னால் நிற்கணும்னா நீ என்ன செஞ்சிருக்கிற ரொம்ப முக்கியம். ஆமேன். அப்ப பாருங்க, போட்டு வச்சிருந்தேன்னா நான் வந்து என்னுடைய வட்டியோட வாங்கி கொண்டு இருப்பேனடா.
ஆமென். அல்லேலூயா. போச்சுட்டான். விதைப்பும் அறுப்பும் மாறாதுன்னு சொன்னாரா ஆண்டவர் இல்லையா? எங்க சொன்னாரு? ஆதியாகமம் 8வது அதிகாரம் கடைசியில. ஆண்டவர் ஆரம்பத்தில் சொன்னாரு. இருங்க இருங்க இருங்க, என்ன நீங்க வீட்டில் வாச நேரம் கிடையாது. ஆதியாகமம் 1ல் ஆண்டவர் சொன்னாரு, பூமியை நிரப்பி பழுகி பெருகினாரு. ஏதேன் தோட்டத்தில் மாதிரி இருக்கிற மாதிரியே பூமி அனைத்தும் மாத்திரானார் சொன்னாரா இல்லையா? ஏதேன் தோட்டம் ஒரே இந்த பூமியில் ஏதோ ஒரு பாட்டு, 1 ஏக்கரோ 10 ஏக்கரோ 100 ஏக்கரோ வச்சிங்களேன், அது ஏதேன் தோட்டம் இருந்தது. இப்போ இந்த பூமி அனைத்தும் ஏதேன் தோட்டம் மாதிரி மாத்திரான்னு சொன்னார். நீங்கள் 4வது அதிகாரத்தை வந்தீங்கன்னு சொன்னால், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனா இருக்கிறான், இவன் ஆபேல் ஆடு மேய்க்கிறவனா இருக்கிறான். ஆடு மேய்க்கிறவனா இருக்கிறான். அப்போ நிலத்தை பயிரிடுவதும் ஆடு மேய்ப்பதும் ஆதியாகமத்தில் இருக்குது. 1வது அதிகாரத்தில் தொடங்கிருச்சு. அதே வசனத்தை எங்க சொல்றாரு? ஆதியாகமம் 8வது நோவா காலத்தில் சொல்றாரு, விதைப்பும் அறுப்பும் கோடையும் சீதளமும் என்ன பண்ணாது? மாறவே மாறாதுன்றாரு. மனுஷன் இருக்கிற வரைக்கும், பூமி இருக்கிற வரைக்கும் அது ஒளிவதில்லைன்னு சொல்றாரு. அடுத்த வசனம் சொல்றாரு 9:1-2ல், நீங்கள் பூமியை நிரப்பி என்ன பண்ணுங்க, நீங்க பயிர் வச்சு நீங்க பலனடைன்னு சொல்றாரு. பயிர் வச்சு பலனடைன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட வம்சத்தில் வந்த நீ, கடவுளுடைய தீர்மானத்தை அறிந்தவன் நீ, விதைப்பும் அறுக்கணும்னு சொல்லிட்டு நீ விதைக்காம புதைக்கலாமா? சொல்லுங்களேன். அப்போ எவ்வளோ தெனாவிட்டு, எவ்வளவு சுய கர்வம். அதில் வேற சொல்றான், நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத சேர்க்கிறவருமான கடினமுள்ள ஊழியர் எஜமான் என்று நான் அறிந்திருக்கிறேன். இதுதானா நீ என்னை அறிந்து கொண்டது? ஆண்டவரே, நான் பயந்திருந்த ஆண்டவரே, நான் யாருக்கும் ஒரு திங்கம் பண்ணல ஆண்டவரே, யாருடைய சொத்துக்கும் நான் என்ன பண்ணல, வட்டிக்கு கூட கொடுக்கல ஆண்டவரே. நான் அவரு கேட்குறேன், வட்டி கூட கொடுத்தா நல்லா இருந்திருக்க மாடா? ஆமென். உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு கர்த்தருடைய ஸ்டேட்மெண்ட்டோட ஒத்து போட்டு போகணும். ஆமென். அவருடைய ஸ்டேட்மெண்ட் வேற, உங்க ஸ்டேட்மெண்ட் வேற இருக்கக்கூடாது. இந்த 2024 கூட நீங்க அதைத்தான் குழி தோண்டி பொத்திக்கணும். உங்க திறமைகளை கிடையாது, உங்க தாளந்துகளை கிடையாது, உங்கள் வரங்களை கிடையாது, உங்களுடைய எபிலிட்டி எல்லாம் என்ன இருக்கணும்? எழும்பணும். எல்லாம் எழுமிக்கலாமா? உங்க தாளந்து எழும்பணும், உங்க வரம் எழும்பணும். நீங்க எதுக்காக இந்த பூமியில கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த நோக்கம் ஃபுல்ஃபில் ஆகணும். உங்க பயம் புதைக்கப்படணும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்க பயம் புதைக்கப்படணும், உங்களுடைய அறியாமை புதைக்கப்படணும், உங்களுடைய இருள் புதைக்கப்படணும். ஆமென். உங்களுடைய இயலாமை புதைக்கப்படணும். தாளந்த பொச்சிடாதீங்க. எதை புதைக்கணும்? எதுக்கு சாவமன் அடிக்கணும்? ஹலோ, எதுக்கு சாவமன் அடிக்கணும்? பயம், திகில், இது எல்லாத்தையும் எங்க போட்டு புதைக்கணும்? கொளித்தூண்டு புதைக்கணும். ஆமென். எதை புதைக்காதீங்க? திறமையை புதைக்காதீங்க, தாளந்த புதைக்காதீங்க. நீ அதை யூஸ் பண்ணாதான் அது உனக்கு 1000 பெருக ஆரம்பிக்கும். ஆமென், ஆமென், ஆமென். உன் பிள்ளைய தாளந்தோன்னு ஆக்குறது பணம். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். கட் பண்ணிட்டியாப்பா? அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன்.